கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 9வது நாள், மே 27, 6:53 ஆயிடுச்சு. நேற்று நைட்டு இங்கே தான் நம்ம தூங்கினோம், இந்த ஒரு செட்டில். சரியான மழை, மழை ஒரு காற்று அடிச்சிச்சு. ஒரு காற்று ஸ்லீப்பிங் பேக் தான் எல்லாம் நனைச்சி தூசி ஆக்கிட்டு போயிடுச்சு. இது கொஞ்சம் அந்த சிமெண்ட் ரிலேட்டடான இது கொஞ்சம் பாழடைஞ்சிருக்கு. ஃபுல்லாக போட்டு அமுக்கி ஒரு செகண்ட் இதாகி போச்சு. சரி, ஓகே, கிளம்பலாம். ஓகே, மழை வர பெய்யுது மாற்றி பெய்யுது. ஒரு முறையாக போக முடியல, அந்தளவுக்கு பெஞ்சிட்டு. கேட்டால் இன்னும் மான்சூன் ஆரம்பிக்கவே இல்லைன்றாங்க. இல்லை மனுஷங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. மலேசியாவில் இப்படி தான் இருக்கும், நல்லா பார்க்கும்போது பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே நனைஞ்சா வெயிட்டிகிட்டு இருக்காதுல்ல, நல்லா வெயிட்டாக இருக்கனால பிரச்சனை இல்லை. மேலே ஒரு வாட்டர் டேங்க் மேலே 2 மயில் இருக்குது. சின்னதாக ஒரு ரைஸ் ஃபீல்டு இருக்குது. இது மாதிரி பக்கத்தில் ஒரு பெரிய ரைஸ் ஃபீல்டு இருக்குது. ஓகே, அங்கே ஒரு பாலம் ரோடு இருந்திருக்கு. அதை மொத்தமாக எடுத்துகிட்டு இதை அப்படியே இங்கே சின்ன பாலம் போட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் எழுந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் மேகம் பரவாயில்ல, மழை கொஞ்சம் பெய்யாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் கிராஸ் ஆகும். இது ரொம்ப வண்டியெலாம் ரொம்ப கம்மியாக வருது. இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு 2 வண்டியை பார்க்குறேன். ஓகே, இப்போ கரெக்டாக ஒரு ஐயா வந்தார். நடந்து போகிறேன், எங்கே போகிறேன், அங்கே தூமானம் வந்தேன். சரி, போகிற வழியில் இறக்கி விட்றேன் அப்படின்றது. இது அவங்க வீடு. அப்படியே பார்த்துட்டு அவர் கூட போகலாம். நல்லா அருமையாக. ஓகே, நம்ம இப்போ இந்த தூமானம் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி அங்கே வந்துட்டோம். இது கொஞ்சம் ஹிட்டன், அதிக பேர் யாரும் வரமாட்டாங்க. ஐயோ, தண்ணி கலங்கலாக இருக்குது, மழை காலனால். அங்கே ஓகே, வெற்றிகரமாக வந்தடைஞ்சாச்சு. நம்ம இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர். கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பைக்கு, அப்புறம் ஐயாவே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுறது ரொம்ப பிடிக்குமா, அதனால் உதவி பண்ணுறாங்க நமக்கு. இது ஃபுல்லாக இங்கே நல்லா வெட்ட வெளியாக இருக்குது. நம்ம ஊர் வயல் மாதிரி, ரைஸ் ஃபீல்டு மாதிரி. நல்ல அருமையான வியூ. யாரும் இல்லை, கொஞ்சம் ஹிட்டன் தான். லோக்கல் ஆளுங்க தான் வருவாங்க. அவருக்கு 4 மணி அந்த மாதிரி சமயத்தில் வருவாங்க அவருக்கெல்லாம். ஓகே, ஐயா நல்லா ஆர்வமாக இருக்கார், பயங்கர வேகமாக. ஐயாவுக்கு இப்போ 57 வயசான். இங்கே பாருங்க வேகத்தை. இது மேலே ஒரு வழி இருக்குது. நம்ம அங்கேருந்து வந்து மேலேருந்து எட்டி பார்க்கலாம். நம்ம இது கீழே இருக்கிறது அருமையாக இருக்குது. മാർച്ചിൽ ഇവിടെ ഉത്സവം. ഓക്കെ ഓക്കെ. അപ്പോൾ ഈ പാടങ്ങളെല്ലാം കൊയ്ത്ത് കഴിഞ്ഞ് ഡ്രൈ ആയിരിക്കും. അപ്പോൾ തൃശ്ശൂർ ഡിസ്ട്രിക്ട് உத்திர ஏதோ ஒரு சாமி பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில். ஃபயர் ஒர்க்ஸ்லாம் அதிகமாக நடக்குமா இதில். இது பூரா ரைஸ் ஃபீல்டு போட்டு நல்ல லொக்கேஷனில் இருக்குது. ஓகே, யதார்த்தமாக வந்துட்டோம். நம்ம பிளானே இல்லை, ஆனால் வந்தாச்சு. Oh.
ஓ ஓகே. இப்போ வடக்கஞ்சேரியிலேருந்து இங்கிட்டு சோரணும்னு சொல்லி ஏதோ போகிறோம். சாப்பிட்டு கொஞ்சம் பவர் பேங்க்லாம் சார்ஜ் போட்டு போய்கிட்டு இருக்கேன். இது என் ஹைவேஸு, அதனால ஒரு சிக்கல். எப்படியாவது போய் இந்த வில்லேஜ் ரூட்டை பிடிக்கணும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு லிஃப்ட் ஏறி வடக்கஞ்சேரியிலேருந்து சோரணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேரளா கலாமண்டில் போல் இது அந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்களா, நம்ம ஊரில் ஒன்று இருக்குமே மதுரையில், அது பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அந்த மாதிரி இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாம் உள்ளே போகலை. நான் லெஃப்ட் ஏறி வந்தனால அவர் வீடியோ எடுக்க சொன்னார், அதனால் நான் உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளே. அப்போ ஃபங்க்ஷன்லாம் வச்சா தரமாக இருக்கும். ஓகே. அடிக்கிற மழைக்கு தண்ணியெல்லாம் பிச்சுட்டு போயிட்டுருக்கு. சரியான ஃப்ளோவில் போகுது. இப்போ ஒரு வண்டியில் நம்ம லிஃப்ட்டு கட்டி ஏறி வர்றோம். அது அங்கங்கே கேமரா இருக்கா, அப்படியே இங்கே இறங்கிட்டு கேமரா முன்னாடி ஒரு 100 மீட்டர் ஓடிட்டு மறுபடியும் இங்கே இப்படியே 3-4 வாட்டி போய்கிட்டு இருக்கு. ஒரே பண்ணுதான். ஓகே. இப்போ நரிமடா ஹில் டாப்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு சின்ன மலை ஏற்றம், அதை பார்த்துட்டு போகலாம். மலையோட வித்து பேக்கோட ஏறி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆள் பேர்லாம் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. இதில் தண்ணி இப்போ போகிறது இல்லையா, பல வருஷமாகவே போகிறது இல்லையா. ஆனால் ஒரு பாலம் மட்டும் கட்டியிருக்காங்க சூப்பராக. இது என்ன ஆறு? அது வந்து என்ன ஆறு? தூதப்புழா. ஏதோ தூதப்புழாமா ஒரு ஆறு சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே இது வழியாக மேலே இந்த சைடு உள்ள மலைகளுக்கு தான் நாளைக்கு போக போகிறோம். ரைஸ் ஃபீல்டாக இருக்குது. ஓகே. அங்கங்கே குன்றில் ஆள் இருக்காங்க. ஓகே. அந்த அண்ணன் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க? சுபி. சுபி அண்ணா. ஓகே ஓகே. இதுதான் வியூ. இதுக்கு மேலே ஒரு மலை இருக்குது, நம்ம போகலாம். ஆறு பெரும் அப்படியே மலைத்தொடர்களாக இருக்குது. அங்கே பாரு ஐஸ் ஃபீல்ட் இருக்குது. த்ரீ மினிட்ஸ் தான் இருக்கும்ல வீடியோ. பார்த்து வாங்கோ. நல்லா பிரைட் இருக்கு இப்போ. ஓகே. இப்போ நம்ம இந்த ரிவர் பார்க்குறோம்ல, இந்த ரிவர் தான் எல்லா பாயிண்ட். இந்த ரிவருக்கு அங்கிட்டு மலப்புரம், ரிவருக்கு இங்கிட்டு பாலக்காடு. இந்த ரிவர் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தால் கிளியராக போகும், அருமையாக இருக்கும். இப்போ மழை பெஞ்சனால கலங்கலாக போகுது. சரியான ரிவராக இருக்குது, போய்கிட்டே இருக்குது. ஓகே.